ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவருடன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா அண்ட் நான் உங்க சிபி. நாம ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு செப்டம்பர் 15, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஃபன்னா கலா அடிச்சுட்டு ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா நியூஸுமே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுக்கற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். மத்த சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா ஆனா பக்காவா இருக்கும். ஆனாலும் நம்ம மெட்டீரியல்ல இருந்து தான் எக்ஸாம்ல நிறைய கேள்விகள் வருது. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம செய்திக்கு போலாமா? போலாமே. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது டிடிபி, சென்னையில இருக்கிற ராப்டி எனர்ஜி பிரைவேட் லிமிடெடுக்கு உதவி பண்றாங்க. எதுக்குன்னா ஒரு 240 வோல்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ண. வாவ், 240 வோல்ட்டா? அதுல என்ன ஸ்பெஷல்? நம்ம வீட்ல இருக்கிற பிளக் பாயிண்ட் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். இது இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் தான். இந்த 240 வோல்ட் டிசி ஆர்கிடெக்சர் இருக்கிறதுனால வண்டி சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும், எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும், அண்ட் நம்ம சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட ஈஸியா கம்பேட்டிபிள் ஆகும்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் இஸ் எலக்ட்ரிக். சூப்பர். அடுத்த நியூஸ்க்கு போலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. பேரு கொஞ்சம் கிராண்டா இருக்கு. ஞான் பாரதம் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஞான் பாரதமா? என்ன டாபிக் அது? டாபிக் ரீக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெகசி த்ரூ மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ். நம்ம நாட்டோட பழமையான மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது கையெழுத்து பிரதிகளை பத்தின ஒரு மாநாடு நியூ டெல்லியில விக்யான் பவன்ல நடந்திருக்கு. இதுக்கு யூனியன் மினிஸ்டர் கஜேந்திர சிங் செகாவத் தான் சேரா இருந்திருக்காரு. ஓஹோ, மேனுஸ்கிரிப்ட்ஸ்னா ஓலைச்சுவடிகள், பழைய கையெழுத்து நூல்கள் அதானே. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு? நிறைய வந்துச்சு. ஃபர்ஸ்ட், ஞான் பாரதம் மிஷன்னு ஒரு மிஷனை ஃபார்மலி லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜை ப்ரிசர்வ், டிஜிட்டைஸ் அண்ட் ப்ரொமோட் பண்றது தான் இதோட வேலை. ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு 60 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வெயிட், இதுக்கு முன்னாடி நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு ஒன்னு 2003ல ஆரம்பிச்சாங்களே, அது என்னாச்சு? நல்ல கேள்வி. அந்த என்எம்எம் தான் இப்போ இந்த ஜிபிஎம்முக்கு பேஸா இருக்கு. ஒரு அப்கிரேட் மாதிரி வச்சுக்கோயேன். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் கீழே 2024-31 வரைக்கும் 4885.85 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கிருதி சம்பதா டிஜிட்டல் ரிபாசிட்டரியில 44.07 லட்சம் மேனுஸ்கிரிப்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்களாம். வாவ், 44 லேக்கா? இம்ப்ரெசிவ். வேற என்ன லான்ச் பண்ணாங்க? நம்ம பிஎம் மோடி ஞான் போர்ட்டல் ஆர் ஞான் பாரதம் போர்ட்டல்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காரு. இது வழியா நம்ம மேனுஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ஞான் சேதுன்னு ஒரு நேஷனல் ஏஐ இன்னோவேஷன் சேலஞ்ச். ஏஐ சேலஞ்சா? மேனுஸ்கிரிப்ட்ஸ்க்கும் ஏஐக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உலகத்துல இருக்கிற 10 மில்லியன், அதாவது 1 கோடி மேனுஸ்கிரிப்ட்ஸை ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச். இதுல இன்வர்ஸ் ஏஐயோட சிஇஓ ஆர் ராமகிருஷ்ணன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. சூப்பர். அறிவு புதையல டெக்னாலஜி வச்சு அன்லாக் பண்றாங்க. கிரேட் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 22 மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடிய 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடனா கொடுத்திருக்காங்களாம். 50 வருஷம் நோ இன்ட்ரெஸ்டா? டீல் ஆஃப் தி செஞ்சுரி மாதிரி இருக்கே. இது எந்த ஸ்கீம் கீழ வருது? இது ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் SCSSCIன்னு சொல்றாங்க. இது இல்லாம கடந்த 11 வருஷத்துல 88 ஏர்போர்ட்ஸ், 31,000 கிலோமீட்டர் புது ரெயில் டிராக்ஸ், மெட்ரோ நெட்வொர்க் 4 மடங்கு, போர்ட் கெப்பாசிட்டி 2 மடங்கு, நேஷனல் ஹைவே 60%ன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா வளர்ந்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் நம்பர்ஸ். டெவலப்மெண்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட்செல்ஃப். ஓகே, ஒரு சின்ன பிரேக். நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ஈஸியா மனப்பாடம் பண்ண ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் அதுல யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு தடவை படிச்சா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. ஆமா கைஸ், ஆப்பை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, பேக் டு பிசினஸ். எக்கானமி நியூஸ்ல ICRA நம்ம இந்தியாவோட ஜிடிபி growth ஃபோர்காஸ்ட்டை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஓ, இன்க்ரீஸ் பண்ணாங்களா இல்ல டிக்ரீஸ் பண்ணாங்களா?
நல்ல செய்திதான். ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு முன்னாடி 6.2% இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை 6.5%க்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அ பாசிட்டிவ் அவுட்லுக். ICRAனா இன்டர்நேஷனல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, குர்கான்ல இருக்கு. குட் நியூஸ் இண்டீட். அடுத்து பேங்கிங் செக்ஷன். SBI எஸ் பேங்க்ல இருந்த அவங்களோட ஸ்டேக்க வித்துட்டாங்க. அப்படியா? யாருக்கு எவ்வளவுக்கு வித்தாங்க? SBI அவங்களோட 13.18% ஸ்டேக்க ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ மிட்சூயி பேங்கிங் கார்ப்பரேஷனுக்கு வித்துட்டாங்க. அமௌண்ட் பாரு, 8888.97 கோடி. என்ன ஒரு ஃபேன்சி நம்பர். ஆமா, 8888.97. சூப்பர். சரி, நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ் அண்ட் BSNL ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் BSNLக்கும் என்ன டீல்? டீல் என்னன்னா, இனிமே போஸ்ட் ஆஃபீஸஸ்ல BSNL சிம் கார்ட்ஸ் விற்பாங்க, மொபைல் ரீசார்ஜும் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியால 1.65 லட்சத்துக்கும் மேல போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. இதனால BSNLோட ரீச் குறிப்பா கிராமங்கள்ல பயங்கரமா அதிகமாகும். ஸ்மார்ட் மூவ், சரியான பார்ட்னர்ஷிப். அடுத்து ரிப்போர்ட் செக்ஷன்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பத்தின டேட்டா வந்திருக்கு. ஆமா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் NSO ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 2025ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் UR 5.1% குறைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து 2வது மாசமா குறையுது. ஜூன்ல 5.6% இருந்துச்சு. இப்போ அது 5.1%க்கு ரிவைஸ் பண்ணிருக்காங்க. குட் விஷயம். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பத்தி ஏதாச்சும் டேட்டா இருக்கா? LFPRனா வேலை செய்யற அல்லது வேலை தேடுற மக்களோட பெர்சன்டேஜ், ரைட்? கரெக்ட். LFPR ஜூன்ல 54.2%ல இருந்து ஆகஸ்ட்ல 55%ஆ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல முக்கியமா ஃபீமேல்ஸோட LFPR 32%ல இருந்து 33.7%ஆ அதிகரிச்சிருக்கு. ஆனா மேல்ஸோட LFPR லேசா 77.1%ல இருந்து 77%ஆ குறைஞ்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். மோர் விமன் ஆர் ஜாயினிங் த ஒர்க் ஃபோர்ஸ். தட்ஸ் அ கிரேட் சைன். சரி, இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாமா? போலாம். இந்தியாவும் வெனிசுவேலாவும் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது DPI ல கொலாபரேட் பண்ண போறாங்க. ஹெல்த், எஜுகேஷன், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மாதிரி செக்டர்ஸ்ல பைலட் ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ண போறாங்களாம். DPIனா நம்ம ஆதார், UPI மாதிரி விஷயங்கள் தானே? அதேதான். நம்ம ஆதார், டிஜிலாக்கர், UPI மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை வெனிசுவேலாவோட தேவைக்கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போறோம். சூப்பர். மேட் இன் இந்தியா டெக்னாலஜி கோயிங் குளோபல். நெக்ஸ்ட், டிஃபைஸ். இந்தியன் நேவியோட இன்ஸ் மைசூர் ஷிப்ல ஒரு புது 3D ரேடாரை கமிஷன் பண்ணிருக்காங்க. INS மைசூர் ஒரு கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் ஆச்சு. என்ன ரேடார் அது? அது 3D ASR லான்சா N ரேடார். இத டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெடும் ஸ்பெயினை சேர்ந்த இன்ட்ராவும் சேர்ந்து கமிஷன் பண்ணிருக்காங்க. இந்தியன் நேவிக்கு கொடுக்க வேண்டிய 23 லான்சா N ரேடார்ஸ்ல இதுதான் முதல் ரேடார். நைஸ். இன்னொரு டிஃபென்ஸ் நியூஸ் இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 4 சேனல் X-band பீம் ஃபார்மர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ICயை டெலிவர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. யாரு டெலிவர் பண்ணா? ஃபெர்மியானிக் டிசைனும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெடும் பார்ட்னர் பண்ணி டெலிவர் பண்ணிருக்காங்க. இந்த ஐசிக்கு FD3411 பேர் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் இமேஜிங்ல யூஸ் ஆகுமாம். ஓகே, அடுத்து பிசினஸ். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைஸ் லிமிடெட் அவங்க சப்சிடியரியில ஸ்டேக் வாங்க போறாங்க. அவங்க சப்சிடியரிலையா? என்ன டீடைல்ஸ்? ஆமா, அவங்க சப்சிடியரியான அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட்ல இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் கிட்ட இருந்த 30.5% ஸ்டேக்க 1254 கோடிக்கு அப்போலோ ஹெச் வாங்குறாங்க. காட் இட். அடுத்து ஸ்டேட் நியூஸ். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அன்பு கரங்கள். அன்பு கரங்கள் பேரே அழகா இருக்கே. யாருக்கான ஸ்கீம் இது? இது ஆர்ஃபண்ட் சில்ட்ரன், அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் அண்ட் சிங்கிள் பேரண்ட்ஸ் கூட இருக்கிற குழந்தைகள், கார்டியன்ஸ் இல்லாதவங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற ஸ்கீம். அவங்க ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்கும் இல்லைன்னா 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்த உதவி கிடைக்கும். இந்த ஸ்கீம் தாயுமானவர் ப்ரோக்ராம் கீழ வருது. ரொம்ப வறுமையில வாழ்ற குடும்பங்களை கண்டுபிடிச்சு சப்போர்ட் பண்றது தான் அந்த ப்ரோக்ராமோட நோக்கம். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த நியூஸ். அடுத்ததா டெல்லி கவர்மெண்ட் ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணிருக்காங்க. சுகம்யா அபியான். சுகம்யா அபியானா? எதுக்கு அது? இது PM மோடியோட 75th பர்த்டே அன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காக டெல்லிய ஒரு பேரியர் ஃப்ரீ சிட்டியா மாத்துறது தான் எய்ம். இதுல பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸை பாத்துக்கிற கேர் கிவர்ஸுக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்ததை இப்போ 6000 ரூபாவா உயர்த்திருக்காங்க. That's a significant increase. Great step. அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ல ஒரு நியூஸ் இருக்கு. சத்யா ஸ்ரீனிவாஸ் அவரை ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல ஒரு முக்கியமான பதவிக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. என்ன பொசிஷன்? எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஃபார் இந்தியா அட் த ADB. இவர் விகாஸ் ஷீல ரீப்ரேஸ் பண்றாரு.
ஓகே, நோட்டட். ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சோகமான நியூஸ். என்னாச்சு? விமென்ஸ் ஹாக்கி ஏஷியா கப் 2025 ஃபைனல்ல இந்தியா சைனா கிட்ட 1-4ன்னு தோத்துட்டாங்க. சோ நாம ரன்னர் அப் தான். அச்சச்சோ, இதனால 2026 வேர்ல்ட் கப்க்கு டைரக்ட் குவாலிஃபிகேஷன் மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே டீம், யூ வில் பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர். டெஃபினெட்லி. கடைசியா டேஸ் செப்டம்பர் 11 நேஷனல் ஃபாரஸ்ட் மார்டியஸ் டேயா அப்சர்வ் பண்றோம். இதுக்கு இன்னொரு பேரு ஷகீத் வன் திவஸ், தியாகிகள் வனதினம். ஃபாரஸ்ட் மார்டிரேஸ் டேவா? எதுக்காக இத அப்சர்வ் பண்றோம்? 1730ல ராஜஸ்தான்ல கேஜர்லின்னு ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடந்துச்சு. மரங்களை வெட்ட விடாம தடுக்கிறதுக்காக நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. அவங்கள கமெமரேட் பண்றதுக்காக தான் இந்த நாள். 2013ல இருந்து இதை அப்சர்வ் பண்றோம். அன்பிலீவபிள் சாக்ரிஃபைஸ். அவங்களோட தியாகத்தை நம்ம எப்பவும் நினைவுல வச்சுக்கணும். சரி, இன்னைக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா சுபி, ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. ஆசம். பாட்காஸ்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜெட்டிக் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம டெலிகிராம் சேனல்ல CA லீக்னு டெய்லி இரவு 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ் நடக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரி. IPLயா? சூப்பரா இருக்கே. ஆமா, தினமும் அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தே क्वेश्चंस வரும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். லீக்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ படிக்கிறது மட்டும் இல்ல, படிச்சதை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸும் ஜெயிக்கலாம். டோன்ட் மிஸ் இட் கைஸ். டெலிகிராம் சேனல் CA லீக்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். எக்ஸாக்ட்லி. சோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ல சந்திப்போம். Until then, this is CB signing off. And this is Nila signing off. Take care. Bye bye.